இந்த வீடியோவை பார்க்க வந்த அனைத்து உறவுகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சட்னி தாங்க பண்ணியிருக்கிறோம். இந்த கீரை சாப்பிட்றதுனால நாள்பட்ட முடக்குவாதம் கூட சரியாயிருங்க, எலும்பு தேய்மானம் சரியாகும். இந்த மாதிரி இந்த கீரையோட பயன்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. இப்போ மழை பெஞ்சிருக்கு பாருங்கள், அங்கங்கே இந்த முடக்கத்தான் கீரை நிறைய முளைச்சி வந்து கிடக்கும். இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோங்க. நிறைய பறிச்சுட்டு வந்து நம்ம இலைகளாக பறித்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போக்கப்போ தோசையாக கூட ஊற்றி சாப்பிட்லாம், அந்த மாதிரி சட்னியாக சாப்பிட்லாம், இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி இந்த கீரையை நம்ம அடிக்கடி பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட முழங்கால் வலி கூட சரியாயிருங்க, எலும்பு தேய்மானமும் சரியாயிரும். சரி வாங்க இந்த ஹெல்த்தியான இந்த முடக்கத்தான் சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம முடக்கத்தான் கீரையை நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் நிறைய கிடச்சிச்சிங்க, அதை பறித்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சட்னி செய்ய என்னென்ன பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படுன்னு வாங்க பார்த்துடலாம். முடக்கத்தான் கீரை ஒரு பவுல் நிறைய எடுத்துருக்கிறேன். இந்த முடக்கத்தான் கீரையை எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு மல்லி இலையும் எடுத்துருக்கேங்க. அதே போல் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூனுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் நல்லா சுருக்குன்னு சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ஒரு மிளகாய் கூட சேர்த்துக்குங்க. அதே போல் 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் வறுத்துக்கிடலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூனுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடித்து உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். இப்போ நம்ம இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு தாளிப்பை ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம சட்னிக்கு வதக்கிட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு உளுந்தம்பருப்பு செவந்து வந்துருச்சு, கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம சேர்த்த கருவேப்பிலையும் நல்லா இதில் எண்ணெயில் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. மறுபடியும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோம். இப்போ 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் இருக்குது, இதுலேயும் நம்ம பொருட்களை வறுத்துக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சுக்கிட்டு இது கொஞ்சம் செவந்து வந்தால் பிறகு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, புளி, கருவேப்பிலை, சீரகம், இது எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி சட்னியெல்லாம் செய்யும் போது நம்ம கருவேப்பிலை அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா பிறகு நம்ம தேங்காய் பூவும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவை சேர்த்துட்டு 1 செகண்ட் மட்டும் கலந்து விட்டுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா முடக்கத்தான் கீரையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டேவும் 1 செகண்ட் மட்டும் இதை வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம 1 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ நல்லா ஆறி வந்துருச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு முடக்கத்தான் சட்னி, முடக்கத்தான் துவையல் எப்படினாலும் சொல்லலாங்க, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சூடான தோசை இட்லியோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. இந்த முடக்கத்தான் சட்னியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது எலும்பு தேய்மானம், மூட்டு வலி இதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிருங்க. அதே போல் நம்மளோட சேனலில் அடுத்த வீடியோ இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு எப்படி தோசை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் வரும். மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க, நீங்களுமே இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க. பாய்.